மத்திய அரசு உடனடியாக லோக்சபா தேர்தலை அறிவித்தால் சந்திக்க தயாராக இருப்பதாக பாரதிய ஜனதா அறிவித்துள்ளது. லோக்சபா தேர்தல் மற்றும் இந்த ஆண்டு இறுதியில் நடக்கும் பல மாநில சட்டசபை தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்கும் வகையில் பாரதிய ஜனதாவின் உயர்மட்ட குழு கூட்டம் டெல்லியில் கடந்த வியாழனன்று நடந்தது. அதன் தொடர்ச்சியாக திங்களன்று உயர்மட்ட குழு மீண்டும் கூடியது. கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவர் அத்வானியும் தேர்தல் பிரச்சார குழு தலைவர் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியும் அருகருகே அமர்ந்து ஆலோசனை நடத்தினர். பார்லிமென்ட் எதிர்க்கட்சித் தலைவர்கள் சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி மற்றும் முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட உயர்மட்ட குழுவில் இடம்பெற்றுள்ள 12 முக்கிய தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்துக்கு பிறகு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த்குமார் கூறுகையில், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி உடைந்து வருவதாலும் காங்கிரஸ் கட்சிக்குள் நிலவும் குழப்பங்களின் காரணமாகவும் லோக்சபாவுக்கு விரைவில் தேர்தல் நடத்த முன்வரலாம் என்றும் கூறினார். என் நேரத்தில் தேர்தல் வந்தாலும் அதை சந்திக்க தயாராக பாரதிய ஜனதா இருப்பதாகவும் ஆனந்த்குமார் கூறினார். और ऐसे स्थिति में अपने सहयोगी दलों के दबाव के कारण, अंदर की बिखराव के कारण कांग्रेस जल्दी भी चुनाव कर सकती है. கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங்கும் பிரச்சார குழு தலைவர் மோடியும் இணைந்து பல்வேறு புதிய குழுக்களை 10 நாட்களில் அமைப்பார்கள் என்றும் அந்த குழுக்களுக்கு தேர்தல் பணிகள் பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் ஆனந்த்குமார் கூறினார்.